திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், சுற்றுச்சூழல் சூழலியல் காரணங்கள், ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி சார்ந்த பொருளாதார காரணங்கள், இதற்காக நிறுத்தப்பட்டது பரந்தூர் விமான நிலைய திட்டம் அப்படிங்கிறத கடந்து இப்போ அரசியல் காரணங்களுக்காக நிறுத்தப்பட்டதுங்கிற இடத்துக்கு நகர்ந்துருச்சா? இல்ல, இப்போ அரசியல் இம்பாக்ட் என்னன்னு கேட்டீங்க, அது ஃபர்ஸ்ட் பதில் சொல்லிடுறேன். ஒண்ணுமே கிடையாது. விஜயனுடைய இமேஜ் அப்படியே சூப்பரா இருக்கு. ஏர்போர்ட் பண்ணாலும் சரி, பண்ணலனாலும் சரி, இந்த ஏர்போர்ட் விரிவாக்கம் டெர்மினல் 5 வந்தாலும் சரி, வராட்டியும் சரி, 8 வழி சாலையோ 4 வழி சாலையோ 3 வழி சாலையோ மறுபடியும் திருச்சிக்கோ சேலத்துக்கோ எங்கே போட்டாலும் சரி, போடலனாலும் சரி, என்ன செஞ்சாலும் என்ன செய்யலைனாலும் விஜயனுடைய மவுசு குறையாது. அப்போ விஜயை பொறுத்தவரை இதுவரை எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்திருக்கு, ஒரு நெகட்டிவிட்டி எங்கேயுமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் வந்து சிடிஆர் நிர்மல்குமார் பேசுறதானாலும் சரி, இல்லை அந்த இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் கீர்த்தனா பேசுறதானாலும் சரி, இது எல்லாம் வந்து என்னை பொறுத்தவரையில் வந்து ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு இடத்துலையும் வந்து நிச்சயமாக ஒரு அழகு சேர்க்காத, இல்லை என்றால் ஒரு பெருமை சேர்க்காத ஒரு விஷயங்கள் தான் அன்றாடம் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த அமைச்சர்கள் தான் டப்புன்னு விமானம் ஏறி ஊரெல்லாம் போயிட்டாங்க. கொரியா போனாங்களோ எங்கே போனாங்க, இன்னொருத்தர் வந்து நியூயார்க் போனாராமா. யாரு? நம்மளுடைய ராஜ்மோகன் நியூயார்க். அப்போ இந்த அளவுக்கு அறியாமையில் இருக்கின்ற அமைச்சர்கள், இது ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க. என்னதான் செஞ்சாலும் என்னதான் செய்யலனாலும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப கடுமையான வார்த்தை அறியாமைன்னு பயன்படுத்துறீங்க. அறியாமைய ராஜ்மோகன் எதுக்கு வந்து வண்டி ஏறி போனாரு, நியூயார்க் எதுக்கு போனாரு? இவ்வளவு அறிவு இல்லையான்னு கேட்கிறேன். அதாவது ஒரு அமைச்சர் ஆயிட்டோம், அந்த அமைச்சருக்கு வந்து கட்டுப்பாடுகள் இருக்கிறது, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஓத் எடுத்திருக்கீங்க, அந்த ஓத்தினுடைய பொருள் என்னன்னு அவருக்கு தெரியுமான்னு கேட்கிறேன். உங்களுக்கு தெரியாதா? அது எம்ஏல இருந்து ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்து பர்மிஷன் வாங்கி தான் நீங்க போகணும்னு தெரியாதா? நீங்க வந்து ஒயிட் பாஸ்போர்ட்ல இல்லை என்றால் ரெட் பாஸ்போர்ட்ல தான் போடணும் உங்களுக்கு தெரியாதா என்ன? அது கூட அது எம்எச்ஏல இருந்து இப்போ வந்து கேள்வி கேட்டிருக்காங்க என்னாச்சுன்ட்டு. அது இங்க வந்து இன்னும் ரிப்ளை கொடுக்கலன்னு எனக்கு என்னுடைய தகவல் வந்து இன்னும் ரிப்ளை கொடுக்கல. கீர்த்தனா போனாங்க, எங்க கொரியா எங்க போனாங்க, பதில் கொடுத்தாங்களா? எதுக்கு போனா? இது கூட தெரியாத ஒரு இடத்துல வந்து ஒரு அமைச்சரை வந்து இப்போ வந்து அசம்பிளியில வந்து என்னென்ன கேள்விகள், இப்போ சிடிஆர் இன்னைக்கு என்ன பேசினாரு, G2 மாப்பிள்ளைங்கிறாரு. அதுக்கு தங்கம் தென்னரசு வந்து ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. பரந்தூர்ல இருந்து வந்துட்டோம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. மக்களுடைய பிரச்சனையே இங்க பிரச்சனையே பேச வேண்டிய அவசியமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, முடிஞ்சு போச்சுங்க. இப்போ அரசியல் மட்டும்தான். அதுக்கு தங்கம் தென்னரசனுடைய விளக்கம் என்ன? லாட்டரியினுடைய மருமகன் அப்படிங்கிறாரு. இந்த ஒரு இடத்துல தான் இது வார்த்தைகள் வந்து பேசப்படுகிறதே தவிர, பரந்தூர் ஆனாலும் சரி, இல்ல பன்னூர் ஆனாலும் சரி, இது ஒண்ணுமே ஒரு விஷயமே கிடையாது. இன்னைக்கும் விஜய் பத்தி ரீல்ஸ் வந்து நார்த் இந்தியால இருந்து வந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் எல்லாத்துலயும் சூப்பரா பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. இதனுடைய என்னை பொறுத்தவரை எனக்கு நான் இது ஆராய்ந்ததுல எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல, திமுக கடைசி 2 வருஷத்துல வந்து ஊழல் வந்து தலைவிரிச்சு அடித்து எல்லா இடத்துலயுமே கீழே இருந்து ஆரம்பிச்சு மேல வர எல்லா இடத்துலயுமே ஊழல். அது மாறி இருக்கிறதாக இன்னைக்கு ஒரு பிம்பம் வந்து வந்திருக்கிறது. அதிகாரிகள் மட்டத்தில் இன்னும் ஊழல் இருக்கிறதா சொல்லுகிறாங்க, அதுக்கு சான்றுகள் வந்து கொண்டே இருக்கிறது. பட் இது அரசியல்வாதிகள் மட்டத்தில் வந்து ஊழல் இல்லை என்ற ஒரு விஷயம் வருது. கீழே அதாவது போலீஸ்காரர் வந்து ஊழல் வாங்க ஏதோ ஈடுபடுறாருன்னா அவரை வந்து உடனடியாக மாத்துறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் நினைக்கிறேன் தவிர, அதை தாண்டி ஒரு இமேஜ் வந்து இன்னைக்கு வந்து விஜய்க்கு இருக்கிறது. அப்ப எப்படி மோடிக்கு வந்து 2014 வரும்போது ஒரு இமேஜ் இருந்ததோ, குஜராத்தில் டெவலப்மெண்ட் மாடல் கொண்டு வந்தார் இமேஜ் இருந்ததோ, அதே இமேஜ் வந்து இன்னைக்கு வந்து விஜய்க்கு இருக்கிறது. இல்ல, தேர்தல் வாக்குறுதியாக சொன்ன மாதிரி செஞ்சுட்டாங்க. தேர்தல் வாக்குறுதியில பரந்தூர் விமான நிலையத்திட்டா நாங்க ஆட்சிக்கு வந்தா வராதுன்னாங்க, சொன்னபடி வந்த பிறகு நிறுத்திட்டாங்கன்னு இமேஜ் உயர்ந்ததானே செஞ்சிருக்கு. அதான் அது ஒரு மெச்சூர் அரசாங்கத்துக்கு, இல்லை என்றால் ஒரு மெச்சூர் கட்சிக்கு, ஒரு மெச்சூர் தலைவருக்கு அழகுன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க சொன்னங்க, அது வந்து தவறாயிடுச்சு, இல்லை என்றால் அது வந்து இன்னைக்கு சாத்தியக்கூறு கிடையாது. ஏன்னா 1700 ஏக்கர் வந்து ஏற்கனவே வந்து நாங்கள் வந்து கையெழுத்து படுத்திட்டோம், 2000 விவசாயிகளுக்கு வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து நஷ்டீடு கொடுத்துட்டோம். இதில் வந்து ஒரு டிபிஆர் பண்ணி அதில் வந்து பல ஸ்டடீஸ் நடத்தி அதுக்கு ஒரு டீமை போட்டு ஒரு பல வேலைகள் வந்து அங்கே முடிந்தாயிற்று. அப்போ இதுக்கெல்லாம் செலவு பண்ணி இந்த காம்பன்சேஷன் கொடுத்ததுலேயே எனக்கு தெரிஞ்ச ஒரு 1500 1700 கோடி வந்து ஏற்கனவே வந்து செலவிடப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறது. ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி வந்து கிட்ட வந்து பல இடங்கள்ல வந்து பன்னூர் கேட்குறாங்க, இது ஷோலிங்கநல்லூர் கேட்குறாங்க. இந்த மாதிரி இடங்கள்ல வந்து ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி பெர்மிஷன் கொடுக்கல. அதுதான் ஒரு பெரிய தடையா இருந்தது. அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நீங்கிறாங்க. இப்ப தாவேக்கா அரசு இந்த திட்டத்தை கைவிட்டு இருக்க கூடாதுன்றீங்க? என்னை பொறுத்தவரை கூடாது. அது ஒரு தவறு. ஆமாங்க சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயிகிட்ட போய் உட்கார்ந்து பேசினாலே போறோம். இப்ப நான் கேட்கிறேன், 2000 விவசாயிகளுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுத்திருக்கீங்க. நான் கேட்கிறேன், எத்தனை விவசாயிகள் அந்த காசு வந்து திருப்பி கொடுக்க முடியும் தான். அதாவது அவர்களால் வந்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கலாம், ஆனால் எத்தனை பேர்னால் கொடுக்க முடியும்? ஏதோ கடன் வச்சிருப்பாங்க, இல்லையென்றால் மகனை வந்து படிக்க அனுப்பிச்சிருவாங்க, எப்ராட் அனுப்பிச்சிருப்பாங்க, இல்லைன்னா அந்த ஊர்ல இருந்து கிளம்பி போயிருப்பாங்க.
எங்க போய் இந்த அதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து கையகப்படுத்துற நிலம் வந்து வேற விஷயத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. இப்ப அடுத்த சொல்லிட்டு இருக்காங்க சிட்கோக்கு யூஸ் பண்ணுவோம், அதுக்கு யூஸ் பண்ணுவோம், இதுக்கு அதெல்லாம் முடியாது, திட்டங்கள் செயல்படுத்தப்படும்ன்றாங்க. முடியவே முடியாது. அது வேற ஒண்ணுக்குமே வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, அதுதான் சட்டம். அந்த சட்டத்தை மீறி உங்களால் வந்து செயல்பட முடியாது. அப்ப இந்த நிலத்தை வந்து அடுத்த செய்யறதுன்னா திருப்பி கொடுக்கறது. திருப்பி கொடுக்கல 2000 பேர்ல வந்து எத்தனை பேருக்கு அதை திருப்பி வாங்கக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்னு இவங்க படிச்சிருக்காங்களா தெரியுமா உங்களுக்கு? அந்த லிஸ்ட் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா? இப்ப 2 நாளா விவாதம் போயிட்டு இருக்கு இல்லையா, சொல்லியிருக்காங்களா 2000 விவசாயிகளுக்கு இருந்து நாங்க வந்து இத்தனை பேர் வந்து கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு கூட அசம்பிளியில் சொல்லட்டுமேங்கிறேன். அது ஏன் அந்த புள்ளிவரம் கூட இன்னும் கிடையாது. அதுக்கு நடுவில் வந்து அங்கிருந்து விவசாயிகள் ஒரு வண்டியில போட்டு எடுத்துட்டு வந்து இங்க வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்புறம் வந்து சுந்தரராஜன் ஆபீஸுக்கு போயிட்டு அங்க போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு எல்லாம் வந்து போயிட்டாங்க. சுந்தரராஜன் முக்கியமான காரணம் இருக்கு. ஏர்போர்ட் வந்து அப்படியே பிரச்சனையா இருக்கு. இனி அடுத்ததாக பேசிக் கொண்டிருக்கிற அமைச்சர் கீர்த்தனா பேசினாங்க, டெர்மினல் 5 பண்ணிக்கலாம், ஏர்போர்ட்ல பண்ணலாம். அது ஏன் நீங்க பண்ணல திமுக கிட்ட? அது சாத்தியக்கூறே இல்லாத ஒரு டெர்மினலுங்க, முடியவே முடியாது. இப்பவே வந்து அந்த செகண்ட் ரன்வே 1230 இருக்கிற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அதை தாண்டி வந்து வீடுகள் இருக்கிறது, அடுக்குமாடி கட்டிடங்கள் வந்து இருக்கிறது, அதுக்கு மேல டவர்ஸ் வந்துருச்சு, டெலிகம்யூனிகேஷன் கவர் டவர்ஸ் வந்திருக்கு. இதையெல்லாம் இடிச்சிட்டு இன்னும் ஒரு அது மொத்தமாவே வந்து ஒரு 2900 மீட்டர் தான் இருக்குது. அந்த 2900 மீட்டர்ல வந்து 600 மீட்டர் வந்து யூஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது இதுல ஒரே ஒரு ரன்வே மட்டும்தான் இருக்கு. அந்த ஒரே ஒரு ரன்வே வந்து இந்த டெக்கடனல் சர்ஃபேசிங் ரீசர்ஃபேசிங் இருக்குது. அதாவது அது வந்து பழுது பார்த்து அதன் பிறகு வந்து முழுசாக நீங்க வந்து அது மேல டார் எல்லாம் போட்டு இது பண்ணணும். அது வந்து 1.5 வருஷமாக நின்று கொண்டிருக்கிறது, இன்னும் வந்து ஆரம்பிக்கவில்லை. 2015 கடைசியா செஞ்சது, 2025 செய்ய வேண்டிய வேலை அது இன்னும் செய்யவில்லை. அதுக்கு இன்னும் வந்து டெண்டரே போடல. டிஜிசிஏ கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்காங்களா? இப்போ 2026 ஆகஸ்ட் கடைசியில் இருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய டேஞ்சர்னு யோசிச்சு பாருங்களேன். இல்ல தேர்தல் வாக்குறுதிய சொன்னபடி நிறைவேற்றுறது ஒரு அரசுக்கான, ஒரு கட்சியின் தலைவருக்கான, முதல்வருக்கான பொலிட்டிக்கல் வில் அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். இப்போ நீங்க மக்களை கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும். ஆமா, எடுத்த முடிவுக்கு மாறாக இந்த முடிவு சரியானது, இதுக்கு மேல இந்த திட்டத்தை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும்னு நீங்க பொலிட்டிக்கல் வில்லுக்கான அளவுகோலையே மாத்துறீங்களே, அது சாத்தியமாகும்? விஜயனால முடியுங்கிற, அதனாலதான் சொல்றேன். 2006 தலைவர் கலைஞர் ஒரு தவறு செய்கிறார். என்னன்னா, விவசாயிகளுக்கு வந்து என்ன 1 ஏக்கர் நிலம் கொடுக்க, விவசாய நிலம் இல்லாத விவசாயிகளுக்கு நிலம் கொடுக்குறேன்னு சொல்றாரு. அதுல என்ன வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அதிகாரி வந்து தப்பான கணக்கு வந்து கொடுத்தாரு. அதாவது இவ்வளவு நிலம் வந்து ஃப்ரீயா இருக்கு அரசாங்கத்துக்கு, ஆமா கொடுத்தாரு. அதுக்கு எவ்வளவு கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. சிலவருக்கு நிலம் கொடுத்தாங்க, ஆனா அதை தாண்டி பலருக்கும் வந்து கொடுக்க முடியல. அப்ப அந்த கொடுக்க முடியாம வந்து அந்த கட்சி வந்து திண்டாடுச்சு. அப்ப அப்படி வந்து நீங்க வந்து ரொம்ப லேசாக எளிதாக ஒரு வாக்குறுதியை கொடுக்க கூடாது. அந்த கொடுத்ததுனால அந்த கட்சி திணறுது. ஆனால் என்னை பொறுத்தவரை தாவேகாவுக்கு விஜய்க்கு இருக்கின்ற அந்த செல்வாக்குனால அந்த ஊர்ல போய் சொல்லி இருக்கணும், இந்த மாதிரி இருக்குங்க, இப்ப வந்து பண்ணியாச்சு, என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க. இப்ப ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கூட அவங்கள பண்ணிருக்கலாம். அந்த 2000 பேரை தாண்டி இருக்கின்ற நபர்களுக்கும் அங்க வந்து ஸ்டேக் கொடுத்திருக்கலாம், அந்த ஏர்போர்ட்லயே ஸ்டேக் கொடுத்திருக்கலாம், வேலை கொடுப்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்ப அதையெல்லாம் சேர்த்து செஞ்சிருக்கலாம் என்றுதான் என்னுடைய ஒப்பீனியன்.